இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை பார்த்தீங்கன்னா வேடிக்கை கூட இருக்கும். நான் தான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் எல்லாரும் நம்மளை வகைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிதானத்துக்கு வந்து எல்லா செல்வங்களையும் அடைஞ்சு பூர்ண நலத்தோடு இருந்து பெருவாழ்வு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கொஞ்சம் தண்ணி பார்க்குறீங்க, தண்ணியில் கொஞ்சம் உப்பு போடுறீங்க, டைங்கன்னு கரைஞ்சி போச்சு இல்லையா, கரைஞ்சிரும். அடுத்து கொஞ்சம் உப்பு எடுக்கிறீங்க, அதுவும் கரைஞ்சி போயிடும். நல்லா அப்படி கலக்குனிங்கன்னா அது கரைஞ்சிரும் இல்லையா. இந்த கலந்துச்சு, கரைஞ்சி போச்சா. அடுத்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம், போடுறோம், அதுவும் கரைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, அழகாக கரைஞ்சி போச்சே இல்லையா. அடுத்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம், போடுறோம், அப்படியே கரைக்கிறோம், அதுவும் கரைஞ்சி கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்குது. நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு, அடியில் ஒன்றும் இல்லை, கரைஞ்சிச்சு. சரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவோம், இப்போ போடுவோம், இப்போவும் கரைப்போம். எப்படி பாருங்கள், அதுவும் கரைஞ்சிச்சா. அடியில் உப்பு இல்லை. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பை போட போகிறோம். அதையும் போட்டுட்டு இந்த உப்பு ஃபுல்லாகவும் போடுறேன். இப்போ பாவம் கஷ்டப்படுது தண்ணி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு தெரியுது அந்த ஸ்பூன் வேகம், அது கரைய முடியவில்லை. அடியில் என்ன இருக்குது, உப்பு இருக்குது, கரைய முடியல. அதனால் நான் எவ்வளவோ கலக்கிறேன், ஆனால் அது கரைய முடியலை. உப்பு அப்படியே செடிமெண்ட் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், உப்பு இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்குது, அப்படியே உப்பு இருக்குது, கரையலை. ஸோ என்ன பண்ணுதுன்னா, இந்த தண்ணிக்கு இவ்வளோ தான் உப்பு தேவை அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியுது. கரெக்டாக உப்பு கரைஞ்சிச்சுன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் வாட்டர்னு இது பேர். இது ரொம்ப பவரு. சலைன் வாட்டருங்கிறது வந்து லேசாக உப்பு இருக்கிறது. இது வந்து எப்படின்னா சூப்பர் சேச்சு. அப்படியே பாருங்கள், கீழே உப்பு அப்படியே அடியில் இருக்கா, அடியில் அழகாக தெரியுது, உப்பு தெரியுது தான் இந்த உப்பு. அப்போ ஒரு மனுஷனுடைய மனசு, ஒரு கவலை கரைஞ்சி போச்சு, வேறு ஏதோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அது சரியாக போச்சா. அப்போ ஒரு கவலை அடுத்து வந்துடுது, அதை எடுத்துக்கிட்டு அது சரியாக போயிடும். அப்புறம் வந்துக்கிட்டே இருக்க படிப்படியாக வருது. நான் வந்து இப்போ 10,000 சம்பாதிக்கிறேன், அப்புறம் 20,000 சம்பாதிக்கிறேன், அப்புறம் 30,000 சம்பாதிக்கிறேன், அப்புறம் அப்படியே போய் 3 லட்சம், 30 லட்சம், 300 லட்சம், அப்புறம் 300 கோடி, இவ்வளோ வரும். அது என்ன, அது இந்த மனசுக்குள்ளே அதுக்கு தகுந்த ப்ரெஷர்ஸ் வருது. அதில் நம்ம மைண்டு, நம்ம பிரெயின், நம்ம புத்தி, நம்ம மனசு, நம்ம உணர்ச்சி பாவம் எல்லாமே என்ன பண்ணுது, இது மாதிரி ஆயிரும். புரிஞ்சுதா. அது என்ன பண்ணும், அந்த உடம்பு ஃபுல்லாக கிட்னிக்கு அனுப்பிடும். போங்கடா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு அது கோவம் வந்துடுது கிட்னிக்கு. லிவரு, கிட்னி, ஸ்ப்ளீனு, பேங்க்ரியாஸு எல்லாத்துக்கும் தொல்லை வந்துடுது. ஏன்னா இவனுக்கு வேலையே இல்லைடா, இவன் ஒரு நிதானமாகவே இருக்க மாட்டேங்கிறான் மனுஷன், இவனுக்கு பேராசை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுது, நம்மளை டிசீஸ் ஆக்கிடுது. ஏன்னா எது ஒன்றையும் நம்ம ரொம்ப பேராசைப்பட்டு அதுக்கு தொலைஞ்சு போகிறப்ப நம்ம பாதைகளும் கரெக்டாக இருக்கிறதில்ல, நம்ம ஆசைகள் பெருகிறது. அதில் வந்து நம்ம அந்த ஆசைகள் அடையிறது தவறு இல்லை அப்படின்னு தோணிடும். பிகாஸ் ஐ சஃபர்ட் அ லாட், ஸோ ஐ வாண்ட் டு என்ஜாய். தட் இஸ் த கேட்டகரிண்ணா. நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் அடுத்த எய்ம். கரெக்டாக நாள் நினச்சி பாருங்கள். அப்பா போதுப்பா, எல்லாம் உழைச்சாச்சு, எல்லாம் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாம் வந்து ஒரு செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ என்ன நான் பண்ணுறது, என் இஷ்டத்துக்கு நான் வாழணும், கொஞ்சம் என் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுது. அதாவது அந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம எப்படி சாக போகிறோம், நம்ம எப்படி இந்த உயிரை விட போகிறோம்னு நினச்சிக்கிட்டே வாழணும், உயிர் நார்மலாக போகணும். அப்படி இருந்தாங்க, அப்படி போனாங்கன்னு. ஒரு அம்மா அடுப்பில் ரசத்தை வச்சுருக்காங்க, ரசத்தை இப்படி ஆஃப் பண்ணாங்க, ஆஃப் பண்ணி கீழே உட்காந்துங்க, உயிர் போயிடுச்சு. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார், டிவி பார்த்தாரு, சாப்பிட்டு முடிச்சு அப்படி போயிட்டார். இவ்வளோ எதுக்கு, ஒரு நடிகர் அப்படி உட்காந்தோன்னே ஐயோ அவனை கும்பிட்டுக்குவேன் நான், எங்கள் ஆண்டி ஃப்ரெண்டு வேறு அவர். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா,
இந்த அளவுக்கு போக வேண்டாங்கிறேன். இந்த சூப்பர் சேச்சுரேஷன் இருக்க, இதுக்கு போயிட்டோம்னா நிதானம் இல்லை. ஒரு அளவுக்கு என்ன தேவையோ அந்த நிதானத்தில் மட்டும் இருந்து நம்ம வாழ்ந்துட்டா அது போரும். இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நம்ம எடுத்துக்க முடியாது. பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அது எல்லாருக்காகவும் உட்பட்டது. நம்ம எவ்வளோ மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் வரப்போ இதை கொடுத்துடணும். கொஞ்சத்தை கொடுத்துட்டேப்பா, அப்புறம் கொஞ்சத்தை கொடுத்துட்டேப்பா, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சத்தை கொடுக்க கொடுக்க இந்த சொல்யூஷனில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். புரிஞ்சா? நம்ம மற்றவங்களுக்கும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இது எதுக்காக சொல்ல வரனாக்கன்னா, நிறைய டிசீஸ் இருக்குது இப்போ. அது நமக்கு டிசீஸ் இருக்குது வேறு, அதுக்கப்புறம் போய் அதை அனலைஸ் பண்ணி அதை, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம இப்போலாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா பெட் அனாலிசிஸ் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் என்ன இருந்தாலும் கிக்கி பிக்கி கரெக்ட் பிக்கெல்லாம் தெரியும். அது கிக்கி பிக்கிக்கு வேறு பெருசாக்கிடுவோம். அந்த காலத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா போல் எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்களாம் 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னுடைய நான் வளர்த்த புள்ள ஒருத்தர் டாக்டருக்கா, உங்களுக்கு வேலையே இல்லைம்மா, சும்மா இருக்காமல் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிம்மா. திரும்ப டிவியேஷன் இருக்கும். டேய் வயசாகிட்டு வயசான என்னம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, பேசாமல் இருங்கம்மா அப்படிம்பாப்புல. அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. ஓவர் வேண்டாம், நிதானம். அந்த நிதானத்தோடு இருக்கிறதுக்கு பழகுங்களேன். கொஞ்சம் பழைய பாருங்கள். கொஞ்சம் ராம 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 கிருஷ்ணா 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 சிவ 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 சிவா கொஞ்சத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த கலியுகத்தில் வர்ற எல்லாத்தையும் கழிக்க முடியணும்னா ஒன்லி நாம ஜபம் அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சு நல்லது பார்ப்போமே, இப்படி இருக்க வேண்டாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல். மை லவ்லி சொல்கிறேன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.